கண்களை மூடி. ஒரு மனுஷனை பார்க்க நீங்க வரவில்லை, தேவாதி தேவனை பார்க்க வந்திருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவாவியானுடைய சத்தம் நம்ம இடத்துல கேட்க வேண்டும். அப்பா, எங்களோட பேசுங்க. என்ன சாமுவேல் கேட்டது போல கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன்னு சொல்லுவோமா? நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே, குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம். தேவரீர் இந்த ஆண்டவரே நாளிலும் மார்ச் 9 இந்த பரிசுத்த சபை கூடி வருதலை நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த திருச்சபையின் முதல் ஆராதனையிலே கர்த்தர் மகிமைப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது உம்முடைய திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படியாய் செபிக்கிறேன். பவுல் மூலமாய் சொல்லப்பட்டவைகளை கவனிக்கும்படிக்கு லீதியாளுடைய இருதயத்தை திறந்த அதே தேவன் எங்களுடைய இருதயங்கள் இயேசுவின் நாமத்திலே திறக்கப்படும்படியாய் செபிக்கிறோம். இந்த ஆலயத்தை சுற்றிலுமாய் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். இந்த ஆண்டவரே கர்த்தருடைய வசனத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற பொல்லாத சத்துருவின் கிரியைகள் எல்லாம் கர்த்தருடைய ரத்தத்தினால், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் அவைகள் எல்லாம் கடிந்து கொள்ளப்பட கடவதாக இயேசுவின் நாமத்தில். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவன் தொடர்ந்து நடத்துவீராக. எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு மகாராஜாவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதம் 65 4வது வசனம். 65வது சங்கீதம் 4வது வசனம். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி, உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். அல்லேலூயா. இந்த வேத வசனம் சொல்லுகிறது, இது ஒரு ஆதாரமாய் எடுத்துக்கொண்டு நம்ம இதுல இருந்து போலாம். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. இன்னைக்கு சபை திறந்திருக்கு, ஏதோ கேட்டு திறந்திருக்குன்றனால நம்ம சபைக்குள்ள வரவில்லை. அப்படி யாரும் சபைக்குள்ள வர முடியாது. தேவன் ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டு சேர்த்து கொண்டால் ஒழிய ஒரு மனிதனும் சபை என்று சொல்லும்போது நான் சொல்லுவது இந்த கட்டடம் மாத்திரமல்ல, கிறிஸ்துவின் சரீரமாகிய அதுல நம்ம சேர்க்கப்பட முடியாது. அல்லேலூயா. எதுக்கு சொல்றேன்னா, நம்மளை காட்டிலும் பக்தி உள்ள ஜனங்கள் உண்டு, நம்மளை காட்டிலும் நல்ல ஜனங்கள் உண்டு. நம்ம எல்லாரும் உட்கார்ந்துருக்கிற நம்ம எல்லாரும் எண்ணியும் சேர்த்து பேசுற எண்ணியும் சேர்த்து ரொம்ப நல்லவங்கன்னு சொல்றதுக்கு இல்லை. ஆனால் தேவன் நம்மேல் கொண்ட பேர் அன்பினாலே, அவருடைய கிருபையினால் நம்மை சேர்த்து கொண்டார். சாட்சியை கேட்டோம்ல, பிணந்தின்கிற கடவுளை வணங்கி கொண்டிருக்கிற ஒரு மனுஷனை யார் ஜீவனுள்ள தேவன் பக்கமாய் திருப்ப முடியும்? தானா வர முடியுமா? தேடி வர முடியுமா? எபேசியர் 2 இப்ப நீங்க எடுக்க வேண்டாம், எபேசியர் 2 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், முன்னே நாம் தேவன் அற்றவர்களாய் இருந்தோம், நம்பிக்கை இல்லாதவர்களாய் இருந்தோம், ஹோப்லெஸ் சிச்சுவேஷன். யாரு தேவன் நினைச்சல, நம்ம நினைக்கிற எதுவோ அதுதான் நமக்கு தெய்வம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நம்மளுடைய நிலைமை இருந்தது. ஒருவேளை நாங்க பிறந்ததில்லே கிறிஸ்தவங்க தாங்க அப்படின்னு நம்ம சொன்னா கூட, நம்முடைய மூதாதையர்கள் யாரோ எது நம்மளுடைய அப்பா அம்மா அப்படி கொஞ்சம் போனா தேவனற்றவர்களா இருந்தோம். இந்த உலகத்திலே தேவன் என்று சொல்லப்படுகிறவர் ஒரே ஒருவர், அவர் நம்முடைய கர்த்தராகிய கன்மலையாகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஒருவரே தேவன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன் ஒருவரே தேவன். அவரை நாம் அறியாமல் இருந்தோம், நம் கண் மறைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர் நம்மை தெரிந்து கொண்டு அவருடைய பிரகாரங்களில் உட்காரும்படி தெரிந்து கொண்டிருக்க மனுஷன் பாக்கியவான் என்று இந்த வசனம் சொல்ல. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீங்க இப்ப எடுக்க வேணாம், யோவான் 15:16 சொல்லுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நம்ம தெரிஞ்சு கொண்டனால ஆண்டவர் வரல் நம்மளை தேடி, இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்தார். அதனால்தான் ஃபாதர் பாடுற, என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார், நம்மை தேடி இயேசு வந்தார். அல்லேலூயா. ஆகவே இந்த வசனம் சரி, எதற்காக நம்மை தெரிந்து கொண்டார், எதற்காக அப்படின்னா, இது ஒரு வசனத்தை சொல்லுகிறதுக்கு லேவியராகமம் 26வது அதிகாரம் 11வது வசனத்தை,
லேவியராகமம் 26:11. உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்துமா உங்களை ஆரோசிப்பதில்லை. அடுத்து 12-13 வாசங்கள் தொடர்ந்து. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆமென், அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், ஏன் நம் தேவனாய் அவர் மாற வேண்டும் என்று சொன்னால் முதல் நடக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? The Almighty God will become our Lord. அதாவது இந்த உலகம் முழுவதுக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தேவனாய் மாற வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அவருடைய ஜனமாய் மாற முடியும். ஏன்னா மாறும்போது என்ன நடக்கும்னா, நுகத்தடிகள் நீங்கி நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற நல்ல தெய்வம். அல்லேலூயா. அப்படின்னா என்னன்னா, புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு நுகம் இருக்குது, எல்லா மனுஷர் மேலேயும் மதம்ன்ற நுகம் இருக்கு, இல்ல சடங்காச்சாரம் நுகம் இருக்கு. பாருங்க, ஜனங்க இன்னைக்கு எங்க போய் என்ன பண்றாங்க, அவங்க நம்பிக்கையின்படி எங்கேயோ போய் அவங்களுடைய பாவம் போகும். ஆண்டவர் அது ஒரு நுகத்தடி, அப்படியே ஒரு நுகம், ஒரு மாட்டுக்கு நுகம் இருக்கிறது போல அந்த மாடு நுகம் இருக்கிற வரைக்கும் நிமிர்ந்து பார்க்க முடியாது. சத்துருவானவன், பிசாசானவன் ஆத்துமாக்களை அப்படி நுகத்தடிக்குள்ள உட்படுத்தி இருக்கிறான். இப்படிப்பட்ட ஆத்துமாக்களுக்கு யார் இந்த நுகத்தடியை நீக்க முடியும்? அதனால தான் ஆண்டவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்க நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்க, அப்பொழுது நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லிட்டு சொன்னார் அந்த வசனத்துல. என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னார். என் நுகம் லகுவாயும் மெதுவாயும், அதாவது ரொம்ப வெயிட், என் நுகம் ரொம்ப இது கிடையாது. அதாவது எதுக்கு சொல்ல வருகிறேன் என்றால், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தேவன் மாறும்போது நுகம் மாற்றப்படுகிறது. நாம் நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற நல்ல தெய்வம். அல்லேலூயா. நம்ம கூனி கடன் என்கிறது ஒரு நுகம். அதுபோல வாழ்க்கையில போராட்டங்கள், சாபம் என்கிறது ஒரு நுகம். இதெல்லாம் மாற்ற முடியுமா? யார் மாற்ற முடியும்? அதுக்கான விலைக்கிரயம் செலுத்தப்பட்டால் ஒழிய மாற்ற முடியாதே. அப்ப அதுக்கான விலைக்கிரயம் என்ன? ஜீவனையே கொடுக்க வேண்டும். யார் கொடுப்பா? அதுக்காகத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக சிலுவையில ஜீவனை கொடுத்து அந்த நுகத்தடியை உடைத்து தம்முடைய ஜனமாய் நம்மை மாற்றுகிறார். அல்லேலூயா. அப்போதான் நம்ம நிமிர்ந்து நடக்க முடியும் சுதந்திரமா. இன்னைக்கு பாருங்க எவ்வளவு நம்ம ஃப்ரீயா. இன்னைக்கு நம்ம எந்த இடத்துக்கு நம்ம போய் நம்ம தேவனை தேட வேண்டும் இல்லை. 2 அல்லது 3 பேர் என் நாமத்தில் எங்க கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் நடுவில் நான் என்ன பண்றேன்றாரு. அவர் சிங்காசனத்துல வீற்றிருக்கிற தேவன், அவர் நான் வந்துடுறேன்றார். இன்னைக்கு நுகம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணோம்? நம்ம தேடி போகணும், டிக்கெட்டு வாங்கணும், கவுண்டர்ல நிக்கணும், பார்க்க முடியுமோ முடியாதோ போயிட்டே இரு, தள்ளு போயிட்டே இரு. ஆனா அப்படி சொல்லுகிற தெய்வம் இல்லை. நம்ம வந்து கூடுகும் போது எந்த இடத்துல இருந்தாலும், அது வீட்டில் இருந்தாலும் சபையில இருந்தாலும், எந்த இடத்துல இல்லை வண்டியில போனாலும் அப்பா பிதாவேன்னு கூப்பிட்டா அந்த இடத்திலே நமக்கு கூட இருந்து நம்மை வழி நடத்துகிற நல்ல தேவன் அவர். அல்லேலூயா. அந்த நுகத்தடியை உடைத்து போட்டார். அதுக்காகத்தான் அவர் நம்முடைய தேவனாய் முதல்ல மாறார். ஆனால் அவர் தேவனாய் அதுக்காகத்தான் ஆதி ஆகமத்தில் முதல், இப்ப நீங்க எடுக்க வேணும், கவனிங்க. ஆதி ஆகமத்தில் அவர் அதுக்காகத்தான் மனுஷனை உண்டாக்கினார். எல்லாரும் 6 நாள்ல எல்லாத்தையும் உண்டாக்கி 6வது நாள்ல கடைசியா மனுஷனை உண்டாக்கினார். மனுஷனை உண்டாக்குன பிரதானமான நோக்கம் என்ன தெரியுமா? அவனோட கூட நான் தங்க வேண்டும், அவனோட கூட வசிக்க வேண்டும். அதுக்காக ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அதில் உலாவினார் என்று வேதம் வசனம். பகலின் குளிர்ச்சியான வேலையில தேவனாய் கர்த்தர் என்ன பண்ணாரா? உலாவினார்னா பறக்கிறது இல்லை, உலாவுறதுன்னா அப்படி இந்த சுத்துறது அப்படி இல்லை. அதாவது இன்னும் ஒரு மொழிபெயர்ப்புல என்ன சொல்ற, நடந்தார். அதாவது நடக்கிறது, அவங்களோட கூட சஞ்சரிக்கிறது, வாசம் பண்றது, அதுக்கு பேர் தான் உலாவுதல். அப்போ இப்படிப்பட்ட இதுக்காகத்தான் பிரத்யேகமாய் தேவன் மனுஷனை படைத்தார். ஆனால் சத்துருவானவன் பார்த்தான், அடடா வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், அவர் சிங்காசனம் இருக்கு, அவர் வாசம் பண்ணுகிற கோடி தூதர்கள் உண்டு, இதெல்லாம் விட்டுட்டு இந்த மனுஷனை தேவன் படைத்து தெரிந்து கொண்டாரு, இவங்களுக்குள்ள நடுவுல செலக்ட் பண்ணி இவங்க கூட வாசம் உலாவுறாருன்னு சொல்லிட்டு அவன் ஒரு திட்டம் போட்டான். இதை எப்படி கெடுக்கிறது? என்ன பண்றது? நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப என்ன செய்யலாம்?
தேவனோ அவரோ அன்புல உச்ச கட்டத்தில் அவங்கள படைச்சு அவர் சுவாசத்தை கொடுத்து அவங்களோட கூட நடக்கணும்னு எல்லாம் பண்றார். சரி, ஆனால் இப்போ எப்படி கெடுக்கிறது? ஒரே ஒரு ஆப்ஷன், அவனை வச்சே என்ன பண்ணிடலாம். அவனை பிசாசால உள்ள வர முடியாது. தேவன் அவர் தேவன் அன்பா இருக்கிறார், அவர் காத்து கொண்டிருக்கிறார், அவர் தான் எஜமான். ஆனா இப்ப எப்படி கேட்கணும்? உடனே அவன் ஒரு தந்திரம் போட்டான். மனுஷனை வைத்தே, அவர் உண்டாக்கின சாயல்ல உண்டாக்கின மனுஷனை வைத்தே என்ன பண்ணி வச்சுட்டான்? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போக வச்சு தேவனை விட்டு பிரித்தான். தேவனை விட்டு பிரித்துட்டானா, பிரிச்ச உடனே இப்போ தேவனுக்கும் மனிதனுக்கும் இருந்த தொடர்பு என்ன விட்டது? துண்டித்து போய்விட்டு. உதாரணத்துக்கு சொன்னா, இப்போ உங்க வீட்டில் உங்க பிள்ளைங்க வளர்றாங்க, உங்க கூடவே வளர்றாங்க. ஏதோ ஒரு வேலை நிமித்தமா பெங்களூருக்கோ எங்கேயோ போக வேண்டும், வெளிநாடு, பெங்களூரு இல்லை மும்பைக்கு இல்லை ஏதோ ஃபாரினுக்கு அமெரிக்காவுக்கு எங்கேயோ போறாங்கன்னா, இவ்வளோ நாள் உங்க கூட இருந்த பிள்ளைங்க இப்போ என்ன பண்றாங்க? கொஞ்சம் தூரமா போறாங்க. தூரமா போகும்போது இங்க வீட்டில் இருந்த அதே ஒரு ஐக்கியம் இது என்ன ஆகும்? கட் ஆகும். ஆனா போன்ல கேட்டுக்கலாம், சாப்பிட்டியாப்பா, தூங்குனியாப்பா, எல்லாம் கேட்டுக்கலாம். ஆனா அதை தவிர்த்து அந்த கூட வீட்டில் இருந்த அது போல இதை தேவனாய் கர்த்தர் செய்யவில்லை. ஆனால் மனுஷன் பாவம் செய்தபடினாலே அவர் மாறிவிட்டது. எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா, லேவியராகமம் 26:11 சொல்ல வந்தது. லேவியராகமம் 26:11, உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்துமா உங்களை அரோசிப்பதில்லை, நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் சொல்ற. இதை எப்ப சொல்றாரு? இதை எங்க சொல்றாருன்னா, வனாந்தரத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றாரு. ஏன் உங்கள் நடுவில் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன்றாரு? வானமும் பூமியும், வானம் என் சிங்காசனம், பூமி என் பாதப்படி அப்படின்னு சொன்ன தெய்வம், வானத்தையும் பூமியும் நான் நிரப்புகிறவர் அல்லவோ என்று சொன்ன தெய்வம், அப்படி சொன்ன தெய்வம் எனக்கு ஒரு வாசஸ்தலம்னா எனக்கு ஒரு தங்குகிற உறைவிடம், தங்குகிற. இப்ப நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம், நம்ம எல்லாரும் கூடி ஆராதிக்கிறோம். ஆராதனை முடிச்சோன்னு நம்ம எல்லாரும் எங்க போறோம்? அவங்கவுங்க வீடுகளுக்கு. நமக்குன்னு அவங்கவுங்க கெப்பாசிட்டிக்கு ஏற்றப்பல ஒரு வீடுன்னு இருக்கா, நம்ம அங்கதான் தங்குறோம். அது போல அது வாடகையோ சொந்தமோ என்னவோ, அப்போ அது போல உறவிடு. எனக்குன்னு ஒரு வாசஸ்தலத்தை ஏற்படுத்தி ஏன் தெரியுமா சொன்னார்? அவருக்குன்னு ஒரு வாசஸ்தலத்தை ஏற்படுத்தி மனுஷனை தோட்டத்துல வச்சு உலாவுறதுக்கு தான் வச்சா அதை கெடுத்துட்டான் பொல்லாத சத்துரு கெடுத்தபடினாலே மனுஷன் அவருடைய வாசஸ்தலமாகிய தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டான். வெளியே பாவத்துக்கும் தீமை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர். அப்போ மனுஷன் துரத்தப்பட்டான். பாவத்தின் விளைவு, பாவத்தின் சம்பளம் மரணம்னா என்ன நினைக்கிறோம்? ஆண்டவர் சொன்னார், நீ இதை புசிக்கும் நாளில என்னவாகவே ஆவாய், சாவே சாவாய்ன்னு சொன்னார். செத்துட்டானா? அப்ப ஆண்டவர் சொன்னது பொய்யா? சும்மா கேட்கிறேன், நீங்க தைரியமா பதில் சொல்லுங்க. ஆண்டவர் என்ன சொன்னா? நீ புசிக்கும் நாளில என்னவாவ, சாகவே சாவா. இவ புசிச்சாங்க, ஏவாள் முதல்ல புசிச்சாங்க, அப்புறம் ஆதாமும் புசிச்சார். செத்துட்டாங்களா? சாவுன்றது நிச்சயிக்கப்படுது. ஆண்டவர் பிரதானமா அதுல என்ன சொல்ல வருகிறார் என்றால், என்னை விட்டு நீ தூர போகும்போது அந்த உறவு முறிக்கப்படுது. அதுக்கு பேரு தான் மரணம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மரணம், அதாவது உறவு கட்டாயிருது பாருங்க, அதுக்கு பேரு God called as a death. அதனால்தான் பாவத்தின் சம்பளம் மரணம்னா என்ன அர்த்தம்? அப்போ உறவு கட்டாயி துண்டிச்சு போயிடுச்சு. அப்போ போய் அவன் எல்லாம் பண்ணோன்னு திரும்ப இந்த வாசஸ்தலத்தை தேவன் பிசாசு கெடுத்து போட்டான். ஆனால் கெடுத்து போட்டாலும் திரும்ப என் ஜனங்களுக்குள்ளே நான் வாசம் பண்ண வேண்டும் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் அவங்க நடுவிலே உலா வேண்டும். இந்த வார்த்தையை கவனிச்சுக்கோங்க. இந்த செய்தியினுடைய முடிவிலே அது என்னுடைய மகத்துவம் விளங்கும். நடுவிலே உலாவ வேண்டும் சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தார். எவ்வளவு நாள்ல கொண்டு வந்தார்? எத்தனை வருஷம் அடிமைத்தனம்? 430 வருஷம் ஸ்லேவரி, அடிமைத்தனம், நுகம். பார்வோன் ஒரு சொந்தமா ஒரு வேலையை கூட செய்ய முடியாது, எதுவுமே செய்ய முடியாது, எல்லாமே நுகத்தடி. அப்படிப்பட்ட நுகத்தடிக்குள்ள அவங்க இருந்தாங்க. தேங்க்யூ சார். அப்போ ஒரு நுகம் 430 வருஷம் வாட்டி எடுத்துட்டான். வேலை 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 வேலைன்ட்டு. அப்படிப்பட்ட நுகத்தடியிலிருந்து தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து
தம்முடைய ஜனமாக இருக்கும்படி வனாந்தரத்தில் சொல்கிறாரு. உங்கள் நடுவில் வாசஸ்தலம் சொல்லும்போது அதுக்கு தான் ஆசரிப்பு கூடாரம் என்று சொன்னார். ஆசரிப்பு கூடாரம்னா அதை பற்றி டீட்டெயில்டெல்லாம் சொல்ல வரல. ஆசரிப்பு கூடாரம்னா சிம்பிளான மீனிங் ஒரு டென்ட் ஆஃப் மீட்டிங், அதாவது தேவன் சந்திக்கும் ஸ்தலம். அதுதான் பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் இதெல்லாம் இருக்கும். சரி, அந்த இடத்துல தேவன் ஜனங்களை சந்திப்பார். ஏனால் முன்னாடி ஃப்ரீயாக விட்டார் ஏதேன் தோட்டத்தில். உனக்கு இஷ்டமானதை பூசி, உன்னுடைய காரியங்களை பூசி, எல்லாம் பூசி. அங்கே தேவனை பார்க்க வேண்டும் என்றால் ஒரு பலி செலுத்தி தான் தேவனை பார்க்க வேண்டும் என்ற சட்டம் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அங்கே தேவன் உலாவி வருவார். சாயங்காலத்தில் அப்படி உலா வந்தால் ஆதாமோட நல்லா பேசுவார். ஏன்னா ஆதாம் இன்னைக்கு எத்தனை மிருகத்துக்கு பேர் வச்சேன், ஆமாண்டவரை இந்த மிருகம்லாம் பேர் வச்சேன் பாருங்க, யானை, புலி, சிங்கம் இதெல்லாம், அப்புறம் என்னென்ன பழங்கள், இதெல்லாம் நல்ல ஒரு ஐக்கியத்தில் ஆண்டவர் இருந்தார். அவங்க நிர்வாணமாக இருந்தால் கூட அவங்களுக்கு, ஏன்னா மகிமையின் சாயல் மூடிக்கொண்டிருந்தது, எதுவுமே இல்லை ஆண்டவருக்கும் அவங்களுக்கும். ஆனால் இப்போ வாசஸ்தலத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஸ்தாபித்து என்ன தெரியுமா சொல்லிட்டாரு? சந்திக்க வரும்போதே ஒரு பலியோட கூட வரணும். ரத்தம் இல்லாமல் உள்ள வர முடியாது. பழைய ஏதேன் தோட்டத்தில் பண்ணும்போது ரத்தத்தை வைக்கலையே அவர். சிங்கமும் ஆடும் எல்லாம் ஒன்னால மேய்ஞ்சிட்டு இருந்தது, ரத்தம் ஒன்றுமே இல்லையே. ஆனால் இங்கே வரும்போது சொன்னார். ஏன் தெரியுமா? அந்த ரத்தத்தை பார்க்கும்போது நீ புரியணும், how much the price of the sin, அதாவது பாவத்தினுடைய ஒரு பிரைஸ், அதுக்கு ஒரு கிரயம் இருக்குது பாருங்க, ரொம்ப உச்சகட்டம். பாவம் செய்யும் போது நமக்கு ரொம்ப இன்பமாக இருக்கும். பாவத்தினுடைய அதாவது அதனுடைய ரூட்டு, ஆனால் அது கிரயம் செலுத்துது பாருங்க. அதை ஒரு உயிரை ஜீவன் பலியாக்கிட்டு தான் அவருடைய ரத்தத்துக்குள்ளே அந்த வட்டியாக தேவ பிரசன்னத்தில் போகணுன்ற மாதிரி வச்சிட்டார். சரி, அதை வச்சு நான் உங்களை அங்கே சந்திப்பேன், உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ இந்த வாசஸ்தலத்துக்குள்ளே எல்லாரும் வரலாமா? வர முடியாது. பிரகாரத்தில், அதுக்கப்புறம் மகா பரிசுத்த ஸ்தலம், ஆசாரியன், இப்படி எல்லாம் வச்சு நடத்தி கொண்டே வந்தார். ஆனால் இந்த வாசஸ்தலங்களை வைத்த போதும் ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா, அதையும் தீட்டுப்படுத்தும்படி பிசாசானவன் பல தந்திரங்களை முயற்சிக்க போது ஆண்டவர் சொன்னார், இந்த என் வாசஸ்தலத்தை நீங்கள் தீட்டுப்படுத்தாதீங்க, நான் உங்கள் நடுவில் தங்கியிருக்கிறேன், அதனால் நீங்கள் பாளையம் எங்கும் சுத்தமாக இருக்கணும் என்று சொன்னார். ஆனால் புதிய நமக்குள்ளே அப்படிதான் தேவன் ஜனங்களுக்குள்ளே வாசம் பண்ணார். அதுக்கு அதாவது ஜனங்கள், அதனால இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தை பார்த்தீங்கன்னா செத்து மடிந்தார். ஏன்னா பரிசுத்தம் உள்ள தேவன் இவங்க நடுவில் இருக்கும்போது இவங்க உடனே மன்னா இல்லைன்னா மன்னாவை தவிர்த்து வர ஒன்றும் இல்லை, எங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்னு முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்கன்னா தேவனுடைய கோபம் வருகிறது. சில நேரம் ஜனங்கள் மனமடி. அதனால ஒரு இடத்த சொன்னாங்க, நாங்கள் எல்லாமே இப்படி தான் செத்து தான் போவோமா அப்படின்னு கேட்டாங்க. இப்படி, ஏனால் அவர் பரிசுத்தராக இருக்கிறபடினால் ஜனங்கள் சாக வேண்டும் என்பது அவருடைய நோக்கம் அல்ல, வாழ வேண்டும் என்பதுதான் நோக்கம். ஆனால் அவருடைய கட்டளைகள் கற்பனைகள் மீறும் போது ஜனங்கள் தவிக்கிறார்கள். அதனால் ஆண்டவர் மோசே பார்த்தார், எப்பா இங்கே உள்ள ஜனம் அதாவது இந்த ஜனத்துக்குள்ள ஆசரிப்பு கூட இருந்துச்சுன்னா ஆகாது, ஜனம்லாம் சாகுதுன்னு சொல்லி ஆசரிப்பு கூடாரத்தை தனியாக எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல போட்டார். இது போக அப்படியே கடைசியில் ராஜாக்கள் அந்த காரியங்கள் வரும்போது நான் உங்களுக்கு அப்படியே சொல்லிட்டு நான் நிறைவு செய்கிறேன். வரும்போது தாவீது கேட்குறாரு, 2 சாமுவேலில் 7ஆம் அதிகாரம் 1-6 நோட் பண்ணிக்கோங்க நீங்கள். அவர் சொல்கிறாரு, நான் நல்ல வீட்டில் வாசமாக இருக்கும்போது தேவனுடைய பெட்டி தரையின் கீழே வாசமாக இருக்குது, அதனால் என்ன செய்யணும், ஒரு ஆலயத்தை கட்டின. ஆண்டவர் சொன்னார், நான் ஆலயத்தை கட்டணும்னு உன்ட்ட சொன்னேன்னா, ஆனால் நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சாலமோன் அந்த ஆலயத்தை கட்டினான். அந்த ஆலயத்தை, ஆனால் அந்த ஆலயமும், நான் ஏன் சொல்ல வரேன் பாருங்க, குடும்பங்கள்லேயும் இதுதான். நம் தேவன் நம்மை குடும்பங்களை ஆசீர்வதித்து கட்டணும் விரும்புவார். சத்துருவோ அதை இடித்து நாசமாக்க வேண்டும் என்று விரும்புவார். அதை யாரை கொண்டு செய்வான்? அவன் தேவனை அவன் ஆப்ரேட் பண்ண முடியாது, அவன் தேவனை செயல்படுத்த முடியாது. அவன் திருடனும், அதாவது திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான் என்று சொன்னது போல அவன் என்ன பண்ணுவான், தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்குள்ள வரவும் முடியாது. ஸோ அவன் தந்திரமான யோசனை செய்து நம்மளை பயன்படுத்தி குடும்பங்களுக்கு நடுவில் இடிக்க பயன்படுத்துவான். அதுதான் பெரிய ஒரு கார். தேவன் ஏதேன் தோட்டத்திலிருந்து மாற்றினார். திரும்ப சரி நான் உங்க கூட வாசமா இருக்கணும்ன்றதான் உங்களை தெரிந்து கொண்ட, உங்கள் தேவனாய் நான் மாறணும், உங்க ஜனமாய். தேவன் மாறும்போது ஜனம் மாறும். அல்லேலூயா. புரியுதா? என்ன புரிஞ்சிச்சு? தேவன் மாறும்போது என்ன மாறும்? ஒரு ரூத் என்ன சொன்னாங்க, ரூத் அம்மா என்ன சொன்னாங்க, உம்முடைய தேவன், நகோமியை பார்த்து என்ன சொன்னாங்க, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம்
என்னுடைய ஜனம். தேவன் மாறும்போது ஜனம் மாறும், ஜனம் மாறும்போது குணம் மாறும். இதுதான் இன்னைக்கு நிறைய நேரங்களில் நமக்கு தேவன் மாறி இருக்கிறார், ஜனமும் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் அப்படி மாறும். சில நேரத்தில் குணம் மாறாதபடிக்கு அப்படியே இருக்கு. ரூத் சொன்னாங்க, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், நீங்க எங்க அடக்கம் பண்றீங்களோ அங்க நான். ஜனம் மாறும்போது குணமும் மாறும். சரி, அப்போ இதெல்லாம் கொண்டு வந்து இஸ்ரவேல் ஜனம் அடிமைத்தனம் செய்து சாலமோனுடைய ஆலயம் தீக்கரையாக்கப்பட்ட நேபுகாத் நேச்சர் எல்லாத்தையும் சுட்டெரித்து போட்டான். அப்போ ஜனங்கள் தவிக்கிறாங்க, ஆண்டவரே நாங்கள் எங்கே வாசம். அதனால தான் சங்கீதக்காரன் பாடுறான், ஆண்டவரே 1000 நாளை பார்க்கிலும் பிரகாரத்தில் செல்லும் ஒரு நாள் நல்லது. ஏன்னா அவங்களுக்கு ஆலயம் என்பது சில நேரங்களிலே அது கைப்பற்றப்பட்டு தீக்கரையாக்கப்பட்டு எல்லாமே இல்லாமல் போயிடுச்சு. பிரகாரத்தில் தான் வர முடியும், அது கூட உள்ளே வர முடியாது, ஆலயத்துக்கு உள்ள பரிசுத்த ஸ்தலம் வர முடியாது. அதனால தான் வார்த்தை கரெக்டாக சொல்லுது, பிரகாரத்தில். அப்போ அங்கே வரைக்கும் அது எங்களுக்கு கிடைச்சா போதும் சாமி அப்படின்னு இருக்கிறோம் அப்படின்ற ஏக்கம் கொண்டு திரும்பவும் ஆண்டவர் நெகேமியா இப்படிப்பட்ட ஆட்களை எஸ்ராவுகளை எழுப்பி அப்படிப்பட்டதான செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேல் எல்லாம் எழுப்பி ஆலயத்தை திரும்ப கட்ட. எதுக்கு தெரியுமா? என் ஜனத்தோட நான் வாசம் பண்ணணும். அவருடைய ஒரே நோக்கம் என்ன தெரியுமா? என் ஜனத்தின் நடுவிலே நான் வாசம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. அவர் வாசம் பண்ணும்போது என்ன நடக்கும் என்று சொன்னால், நம்முடைய தலைகள் நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது நம்ம தேவன் வாசம் பண்ணாத இடத்திலே வெட்கம் நம்மை சூழும். ஆகத்தான் சொல்றார், நான் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன் தெய்வம், அப்போ வாசம் பண்ணணும்னு சொல்லி அப்படியே. ஆனால் அந்த ஜனமும் கீழ்ப்படியாமல் போகும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காலத்தில் வரும்போது அதற்கு பின்பாக அந்த ஆலயமும் தீக்கரையாக்கப்பட்டது, உடைக்கப்பட்டது. இப்போ ஆலயத்திலே இல்லைன்னா அப்போ என்ன சொல்லணும்? அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில், அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் என்ன சொல்கிறது வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 17:24. உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோயில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை. புரியுதா உங்களுக்கு? உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் ஒரே ஒருத்தர், வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவர் இருக்கிறபடினால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில் என்ன பண்றது இல்லையா அவர் வாசம். அப்போ எதுக்காக இந்த வாசஸ்தலத்தை விரும்புகிறார்னா, என் ஜனங்கள் என்னை ஆராதிக்கணும், என்னை தொழுது கொள்ள வேண்டும், அவருங்க வரும்போது நான் அந்த இடத்துல வருவேன் அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் அதை ஏற்படுத்தினார். இதை பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், கைகளினால் கட்டப்பட்ட கோவில்கள் அவர் வாசமாக இருக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு புதிய ஏற்பாடு வரும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பலியானபடினாலே திரைச்சீலை எப்படி கிழிக்கப்பட்டது போல அவர் தம்முடைய சரீரத்தை கிழிக்க ஒரே பலியாய். நான் பழைய ஏற்பாட்டில் சொல்லும்போது சொன்னேன், ஏதேன் தோட்டத்தில் வரும்போது பலி இல்லாமலே தேவனிடத்தில் கிட்டி சேரலாம். ஆனால் அதற்கு பின்பாய் பாவம் வந்தபடினாலே பலியோடத்தான் தேவனுடைய ஆலயத்தை கிட்டி சேர முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நாம் எல்லாருக்காக ஒரே தர கிருபாதார பலியாய் மாற்றப்பட்டபடினாலே இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாய் ஆலயத்துக்குள்ளே தைரியமாய் கிருபாசன தண்டையிலே வருகிறோம். அல்லேலூயா. தைரியமாய் வர சொல்லியிருக்கிறார். இல்லைன்னா அதுதான் சொன்னேன், நீர் சேர்த்து கொள்ளாமல் ஒருவனும் உள்ள வர முடியாது. சும்மா கேட்டு திறந்திருக்கின்றனால சபைக்குள்ள வரதில்லை. நோ நோ நோ. அவர் ஒருவனை சேர்த்து கொள்ளாவிட்டால் அவருடைய சரீரத்திலே நாம் சேர்க்கப்பட முடியாது. அந்த சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கக்கூடியது தான் கம்யூனியன். ஏன் கம்யூனியன் எடுக்கிறோம்? என்ன அர்த்தம்? அது என்னுடைய மரணத்தை நினைவு கூறும்படிக்கு செய்யுங்கள்னா என்ன சொல்ல வர்றாரு? என்னோட நீ இணைந்திருக்கிறன்றதை நினைச்சுக்கோ. ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம், அவர் நம்மை சேர்த்து கொண்டிருக்கிறார், அவருடைய சரீரத்துக்கும் அவருடைய இரத்தத்துக்கும் நாம் பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். அதுதான் கம்யூனியன். அதுக்காக தான் எடுக்கிறோம். அப்போ சொல்லிட்டு புதிய ஏற்பாட்டில் வரும்போது யோவான், இதுக்கப்புறம் நான் ஷார்ட்டாக நேரம் ரொம்ப குறைவாக இருக்குது, நான் சில வசனங்கள் மட்டும் சொல்லி யோவான் 1ஆம் அதிகாரம் 12வது வசனமும் 14ஆம் வசனம் மட்டும் வாசிங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அல்லேலூயா. இப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது தெரியுமா?
பழைய ஏற்பாட்டில் உங்கள் நடுவிலே நான் வாசம் பண்ணுவேன்னு சொன்ன நல்ல தெய்வம், எல்லாம் வார்த்தையை கொடுத்து ஜனங்களுக்கு கட்டளைகளை கொடுத்து வார்த்தையினால் நடத்தின தெய்வம், புதிய ஏற்பாடு புதிய உடன்படிக்கை அவருடைய சரீரமும் அவருடைய ரத்தத்தையும் கொடுத்தபடினாலே அதுதான் புதிய உடன்படிக்கை சொல்லிட்டு சொல்றாரு, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இதில் நிறைய வசனங்கள் இருக்குது. இதுக்கு நான் யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆவது வசனம் அது பாருங்களேன். அது யோவான் 14ஆம் அதிகாரம் 16 17 14ஆம் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். எல்லாம் பாருங்க, உங்களுக்குள்ளே. பழைய ஏற்பாடுல சொன்னார், உங்கள் நடுவிலே நான் வாசம் பண்ணி உங்கள் நடுவிலே உலாவி. புதிய ஏற்பாட்டில் சொல்றார், இயேசு மகாராஜா சிலுவையிலே நமக்காய் சிந்தப்பட்ட இரத்தத்தினாலே உங்களுக்கு உள்ளே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே அவர் என்றென்றைக்கும் தங்கியிருக்கும்படியாய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. வெளியிலே இல்லை, அவருக்குன்னு இப்போ ஒரு கூடாரம் இல்லை. யாரு தான் கூடாரம் தெரியுமா? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 16ஆவது வசனம் 17ஆவது வசனம் பாருங்களேன். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம் 17ஆவது வசனம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். இப்ப சொல்லிட்டார் புதிய ஏற்பாடுல இயேசு மகாராஜா என்ன புதிய உடன்படிக்கை செய்தார். எப்பா, இப்போ இனிமேல் ஒரு கூடாரத்திலேயோ ஒரு ஆலயத்திலேயோ நான் இருப்பதில்லை, அதில் வருவேன். நீங்கள் கூடி வரும்போது நான் அந்த இடத்துல வருவேன். நமக்குன்னு ஒரு ஆலயம் வேண்டும், ஸ்தலம் வேண்டும். ஆனால் உங்களையே நான் ஆலயமாய் மாற்றி உங்களுக்குள்ளே நான் வாசம் பண்ணி உங்கள் மூலமாய் நான் செயல்பட விரும்புகிறேன் என்பதுதான் புதிய ஏற்பாட்டின் சத்தியம். அல்லேலூயா. அப்போ நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற நல்ல தெய்வம். அப்போ நாமே என்னவாய் மாற்றப்படுகிறோம்? அவருடைய வாசஸ்தலம், அவர் தங்குகிற ஆலயம். ஆலயத்துக்கு பேர் என்னன்னா ராஜா தங்குகிற இடம், அதுதான் ஆலயம். அப்போ வானத்தையும் பூமியும் படைத்த ராஜா தங்குகிற இடமாய் எதுவே மாற்றப்படுகிறது? நம்முடைய சரீரமே மாற்றப்படு. ஆனால் அவருடைய வாசஸ்தலம் என்ன தெரியுமா? இதுக்கெல்லாம் வசன ரெஃபரன்ஸ். அவருடைய வாசஸ்தலம், நிரந்தரமான அவருடைய வாசஸ்தலம் பரலோகத்தில் ஆகிய அவருடைய அவர் இப்பொழுது எங்க இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறார். நம்முடைய வாசஸ்தலம் என்ன தெரியுமா? வேதம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் சொல்லி இப்போ எடுக்க வேண்டாம். 2 கொரிந்தியர் 5 1 11 நீங்க வாசிச்சீங்கன்னா, நாமும் பரம வாசஸ்தலத்தை நாடும்படி இந்த பாடியும் டெம்பரவரி தான்ட்டார். அப்போ எங்கே தான் சாமி இப்போ ஒரு உருப்படியான வாசஸ்தலம்? ஃபஸ்ட்டு ஏதேன் தோட்டத்தில் விட்டீங்க, ஆசரிப்பு கூடாரம் விட்டீங்க. அதுக்கப்புறம் இப்போது நான் புதிய ஏற்பாட்டின் சத்தியத்தின்படி நீங்கள் எங்கே போக வேண்டாம், எனக்கு உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் கொடுத்துட்றேன், அவர் உங்களோடு கூட இருப்பார், உங்களை நடத்துவார். ஆனால் இந்த சரீரமும் டெம்பரவரி தான், ஒரு நாள் மண்ணுக்கு போகும். ஆனால் என்னுடைய பரம வாசஸ்தலமாகிய பரலோகத்திலே என்றென்றைக்கும் உங்களோட கூட நான் இருந்து நான் நடத்துவேன் என்று சொல்ல வேண்டாம். அந்த பரம வாசஸ்தலத்துக்கு தான் இட்டர்னல். அங்கே போனால் நமக்கு என்ன இல்லை தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்களேன். அதில் ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்களேன். வெளிப்படுத்தின விசேஷம். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். பரலோகத்திலே நமக்கு ஒரு வாசஸ்தலம். அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். நான் என் பிதாவினிடத்திலே போய் உங்களுக்காக அநேக வாசஸ்தலங்களை ஆயத்தம் பண்ணுகிறேன். இந்த பூமியில் வாசஸ்தலம் டெம்பரவரி ரெசிடென்ஸ் தான். நம்ம எல்லாருமே நம்ம சொந்த வீட்டில் இருந்தோமோ வாடகை வீட்டில் இருக்கோமோ, இப்போ சரீரத்தில் இருக்கிறதும் டெம்பரவரி தான். ஒரு நாள் இந்த டெம்பரவரி போயிடும். ஆனால் அநேக வாசஸ்தலங்களின் பிதாவின் வீட்டில் இருக்கிறது, நான் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அங்கே நான் இருக்கிறேன், உங்களையும் ஒரு நாள் வரும், என் சபையை நான் எடுத்துக்கொள்ளுவேன். அல்லேலூயா. அங்கே என்ன தெரியுமா?
அந்த அதே வசனம், அடுத்த வசனம் வாசிங்கள, அதே அது வெளிப்படுத்தின 21 அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. அன்னைக்கு கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார். அங்க கண்ணீர் கிடையாது, அலறுதல் கிடையாது, அப்புறம் என்ன மரணம் இல்லை, துக்கம் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவைகள் எல்லாம் ஒளிந்து போன, எல்லாத்தையும் புதுசாய் மாற்றி தேவன் தாமே தம்முடைய ஜனத்தோடு ஆதியில் அவர் திட்டம் என்ன வச்சிருந்தாரோ, பிசாசு குலைத்து போட்டாலும் தேவன் அதை திரும்ப திரும்ப கொண்டு வந்து தம்முடைய குமாரனே அனுப்பி அவருடைய திட்டத்தின்படி அவர்தான் என்றைக்கும் ஜெயிப்பார். அவர் ஜெயாலி, அவர் கர்த்தர், அவர் ஜெயமுள்ளவர், அவர் எகோவா மெக்காதீஸ், அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அதே வேளையிலே அவர் நமக்காக யுத்தம் பண்ணி ஜெயம் எடுக்கிற கர்த்தர். அப்போ சத்துருக்கு வெட்கம் உண்டாகும்படி நம்மோடு கூட என்றென்றைக்கும் நம்மோடு கூட வாசம் பண்ணுங்க நல்ல தெய்வம். ஆனால் அந்த பரலோகத்துக்கு போகும்படிக்கு நான் இதை மட்டும் கண்டிஷனை சொல்லிட்டு, ஆனால் வாசம் பண்ணுகிற எல்லாரையும் அங்கே விட்டுருவாரான்னா 2 கொரிந்தியர் 7:1 என்ன சொல்லிட்டு பாருங்களேன். இதை சொல்லிட்டு நான் நிறைய சரி, ஏன்னா கம்யூனியன் சர்வீஸ் அடுத்து இருக்குது. நான் எல்லா வசனமும் சொன்னால் ரொம்ப இது நீட்டமாக, அதனால தான் உங்களுக்கு சாலிடாக அப்படியே நான் இது போல சொல்லிட்டேன். 2 கொரிந்தியர் 7:1 பாருங்களேன். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். வேதம் வச்சிருக்கிறவங்க எல்லாம் இந்த பகுதி திருப்பி இதோட நான் முடிக்கிறேன். பூரணப்படுத்துகிற இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள்னு தொடங்குது. அப்போ எப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள்னா நமக்கு ஒரு கேள்வி வரணும். என்ன கேள்வி வரணும்னா என்ன வரணும்னா இப்படி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள்னா அப்போ நமக்கு ஒரு கேள்வி. என்ன கேள்வி? எப்படிப்பட்ட வாக்கு தத்தம் அப்படின்னா அதுக்கு முந்தின அதிகாரத்தின் கடைசி வசனம் சொல்லுது பாருங்க. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்கள் பிதாவாக இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்தியுமா இருப்பார்கள் என்று சர்வவல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். இது புதிய ஏற்பாட்டிலே கர்த்தர் கொடுத்ததான. பழைய ஏற்பாட்டில் சொன்னாலும் புதிய ஏற்பாட்டில் அதில் நிறைவேறுது. பழைய ஏற்பாட்டில் என்ன சொன்னார்? உங்கள் தேவனாயிருப்பேன், உங்கள் நீங்கள் என் ஜனமாயிருப்பீங்க, உங்கள் நடுவில் உலாவேன். அதுதான் 16வது வசனம். நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி, இந்த 2 வார்த்தையும் பாருங்க, வாசம் பண்ணி உலாவி, அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்களே. என்ன சொல்றாருன்னா, பழைய ஏற்பாட்டில் எப்பா வாசம் பண்ணி உலாவி அப்பளதான் இருப்பேன்னாரு. இப்போ புதிய ஏற்பாடில் நமக்குள்ளே வாசம் பண்ணுறபடினாலே அங்கே தேவனாக இருந்தார். ஆனால் இன்றைக்கு அவர் நமக்கு பிதாவாக இருக்கிறபடினாலே நம் வெறும் ஜனம் மட்டுமல்ல, நாம் என்னவாய் மாற்றப்படும் தெரியுமா? பிள்ளைகளாக. அப்பா பிதாவேன்னு கூப்பிடத்தக்கிற புத்திர சுவிகாரத்தை கொடுத்து குமாரரும் குமாரத்திகளும் மாற்றப்பட்டார். அல்லேலூயா. பிள்ளைகளாக மாற்றப்பட்டார். பழைய ஏற்பாடில் யாரும் தேவனை அப்பா பிதாவே நம்ம பாடுறோம், அப்பா பிதாவே அன்பான தேவா, இப்படி கூப்பிட முடியாது. பழைய ஏற்பாடில் இயேசு கிறிஸ்து வந்தபடினாலே, தம்முடைய குமாரனே அவர் கொடுத்தபடினாலே, முத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்குள்ள வைத்தபடினாலே இன்னைக்கு நம்ம எல்லாரும் என்ன கூப்பிடுறோம்னா தேவனே அப்பா பிதாவே. ஏன்னா he will become our father, we are his sons and daughters ஆய் நம்ம மாறுகிறோம். ஹல்லேலூயா. அப்போ நம் குமாரரும் குமார்த்திகள்னும் போது அங்கே குமாரர் குமார்த்திகளுக்கான இடம். ஆனால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அதுதான் 17வது வசனம். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு போய் அசுத்தமானதை தொடாதீர்கள் என்று என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் நாம் செய்ய இவ்வளவும் அவர் செஞ்சிட்டார், இவ்வளவு செஞ்சிட்டார். ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்ன? அவர்கள் நடுவிலிருந்து நாம் என்ன? எவர்கள் நடுவிலிருந்து? அவர்கள் நடுவிலிருந்தா எவர்கள் நடுவிலிருந்து? இந்த பொல்லாத சந்ததியின் நடுவிலே. வேதவசனம் சொல்லுகிறது, கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே நீங்க இருக்கிறீங்க. ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களை போல பிரகாசிங்கள் சொல்லு. யார் நடுவிலே? கோணலும் மாறுபாடு, விக்கட் ஜெனரேஷன். நம்மை சுற்றி இருக்கிற ஜனம் எல்லாம் ரொம்ப அப்படியே இது நல்ல ஜனம் சொல்ல முடியாத நாட்கள், சொல்ல முடியாத நாட்கள். 3 வயசு பிள்ளையும் விட மாட்டான். அவ்வளோ ஒரு பொல்லாத நாட்களுக்குள்ள நாம் இருக்கிறோம். தகப்பன் தன் சொந்த மகனை கொலை செய்கிறான். மகன் தன்னுடைய தகப்பனை கொலை செய்து சில இடங்களில் சூட்கேஸில் வச்சு பேக் பண்ணி அனுப்பிச்சி விட்டுறான். அவனே அடக்கார நடத்திடுறான்.
அப்படிப்பட்ட பொல்லாத நாட்கள், கடைசி நாட்களிலே பொல்லாத காலங்கள் வரும். இவர்கள் நடுவில் இருந்து நான் எப்படி என்ன பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தரா, நான் பிரிஞ்சு உங்களை எப்படி பிரித்து எடுத்தனோ அதான் சொன்ன பாருங்க. சபை என்பது உலகத்தில் இருக்க ஒட்டுமொத்த கூட்டத்திலிருந்து தம்முடைய ஜனங்களாக மடிக்கி பிரித்து எடுத்தார்ல, அதுபோல் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து பிரிந்து போய் செய்யுங்க. அப்போது பிரிந்து போய் செய்யுங்கன்னா என்னத்தை செய்ய சொல்கிறாரு அப்படின்னா 14வது வசனம் சொல்லுது, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்க இது ஒரு நுகம். நுகத்தடின்னு பார்த்தோமா, இன்னைக்கு விசுவாசி, விடுதலை பெற்ற விசுவாசி கல்யாணம்னு வரும்போது என் பிள்ளைக்கு எப்படினாலும் கல்யாணம் ஆகணும் சார், ஏதாவது அவன் என்ன மதமாக வேணா இருந்துட்டு போட்டு கொடுத்துட்றேன், அப்புறம் ரட்சிக்கப்பட்டுருவான். அவன் எப்படி அப்புறம் ரட்சிக்கப்பட்டுருவான்? அவனை ரட்சிப்பு கர்த்தருடையது, நமக்கு தெரியாது. இந்த அவன் ரட்சிக்கப்படுவானோ? வசனம் என்ன சொல்லு? அந்நிய நுகத்தில் என்ன பண்ணாதீங்க, பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? இப்போ யார் தேவனுடைய ஆலயம்? நீங்களே சொல்லுங்க, யார் தேவனுடைய ஆலயம்? நாம தான் தேவனுடைய ஆலயம். இப்போ தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறவன், கம்யூனியன் எடுக்கிறவங்க, அங்கே ஒரு விக்கிரக கோவிலில் கொடுக்குற ஏதோ ஒரு பிரசாதத்தையும் வாங்கி நான் சாப்பிடுவேன்னு சொன்னால் அப்போ இங்கே என்ன வருது? அவன் ஏதோ படைச்சி கிடச்சி எல்லாம் கொடுத்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து ஸ்வீட் கொடுத்தாங்கன்னா, என் ஃப்ரெண்டு சார், நான் எப்படி சார் என்ன சார் பண்ண முடியும், அவன் பாவம், அவன் துக்கப்படுவானே அப்படின்றதுக்காக விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவையில் என்ன பண்ணாதீங்கன்றது புசியாது இருங்க. இன்றைக்கி சில நேரங்களில் புசிக்கும் போது என்ன ஆகும்னா ஐக்கியம் வரும். அதாவது இதுதான் லிங்க். அநீதிக்கும் நீதிக்கும் சம்பந்தம் ஏது? இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் இங்கே இருக்கிற வரைக்கும் நம்ம சூப்பராக இருக்கும் செட்டப்பு. ஏன்னா இது அப்படிப்பட்ட இடம். வீட்டுக்கு போனார்னா ஐக்கியம் வேற ஐக்கியம், சினிமா சீரியல்னு ஓடும். இங்கே கம்யூனியன் எடுத்துகிட்டு வீட்டில் போயிட்டு இன்றைக்கி என்ன சண்டே, சீக்கிரம் 10 மணிக்கு என்ன படம் போடுறான் பாரு, பார்க்குறீங்களோ பார்க்கலையோ, நான் பார்க்குறீங்கன்னு சொல்ல வரல. ஐக்கியம் இங்கே தேவனோட ஐக்கியம், வெளியில் எங்கே ஐக்கியம்? இங்கே நம்ம தேவனோட ஐக்கியம், நல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி நல்லா பண்ணுகிறது. வெளியில் சில நேரங்களில் சண்டைகள், கெட்ட வார்த்தைகள். இங்கே நல்லா நம்ம அல்லேலூயா ஆண்டவரே சோத்திரம், ஆண்டவரே சோத்திரம், ஆண்டவரே. ஆனால் வெளியில் சில நேரங்களில் ஐக்கியம் எங்கே இருக்குது? அதுதான் சொல்ல வராது. நீங்கள் தேவனுடைய ஆலயம், அநீதிக்கும் உன்னதிக்கும் சம்பந்தம் கிடையாது. இங்கே நம்ம போடுகிற காணிக்கைகள் நீதியாக இருக்கணும். பைபிளுக்கு நீங்கள் 20 பைபிளுக்கு காணிக்கை கொடுக்குறீங்களா? நீதி உள்ள காணிக்கை 20 பைபிளுக்கு நீங்கள் கொடுத்துட்டனால ஆண்டவர் வாங்க என்னோட பரலோகத்தில் வாசஸ்தலம் வாங்க. ஆனால் அந்த காணிக்கை தேவன் நீதி உள்ள காணிக்கையான்னு பார்ப்பார். வட்டி வாங்கிட்டு அநியாயம் பண்ணிட்டு அநியாயமாக சம்பாரிச்சான், தேவன் அந்த காணிக்கையை அங்கீகரிப்பார். நாங்கள் வேணா உங்களை ரைட் ஓகே அப்ரிஷியேட் பண்ணுவோம், நல்லா கொடுத்தார் ஐயான்ட்டு. பட் தேவன் அப்ரிஷியேட் பண்ண மாட்டார். நம்முடைய காணிக்கைகள் நீதியாக இருக்கா? குடும்பங்களில் இன்னும் சண்டைகளும் சினிமாக்களும் ஓயாமல் பரலோகத்தில் எனக்கு வாசல்கள் பட்டார்னு திறந்து ஆண்டவரே நான் வந்துருவேன் ஆண்டவரே, ஏமாந்து போக வேண்டாம். சின்ன காரியத்திலே நமக்கு ஐக்கியம் போலையே. அவனும் வேணும், சொந்தக்காரனை கூப்பிட்டு அங்கேயும் போய்ப்பேன், இங்கேயும் வந்துப்பேன், இங்கேயும் தோத்துறோன்னுவேன், அங்கேயும் போவேன், அங்கே காது குத்தலுக்கும் போய்ப்பேன். சண்டே 4 வாரம் 2 வாரம் வருவேன், 2 வாரம் வரமாட்டேன், எங்கேயோ போயிட்டே இருப்பேன் சார். எனக்கு அவங்களோடய ஐக்கியம் வேணும் இல்லை, மாமா மச்சா முக்கியம் இல்லை, காது குத்தலும் முக்கியம், சினிமாவும் முக்கியம், இங்கேயும் முக்கியம். பரம வாசஸ்தலத்துக்கு போக வேண்டும் என்றால், அதனால தான் யோவான்ல சொன்னார், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அதுதான் ஐக்கியம். சபையோட தான் நம்முடைய ஐக்கியம். சபைனா இங்கே தான் ஐக்கியம். அதனால இதில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். வெளியில் இருக்க பிள்ளைங்களோட, வாலிப பிள்ளைங்க இருப்பீங்கன்னா அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படாதீங்க. பிணைக்கப்பட்டால் படுகிற பாடு, கண்ணீரும் துக்கம், அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட வந்து புலம்பி ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆண்டவருடைய வசனம் கிளியராக சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் மாற்றுவார். அது பெரிய ப்ராசஸ் ஆகி போயிடும். நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம், கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் சம்பந்தம். இங்கே கம்யூனியன் எடுத்துட்டு சில நேரங்களில் கம்யூனியன் அபாத்திரமாய் நாம் எடுப்போமானால் வேதவசனம் அதனால தான் கேட்குறாரு, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் சமம். இங்கே கம்யூனியனும் வாங்குவேன், நீ அங்கே வெளியில் போய் மற்ற காரியங்களும் செய்வேன்னா அப்போ 2 இடத்துல நீ ஐக்கியம் வச்சிருக்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா? நான் அதை சொல்ல விரும்பலை.
1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பார்த்துக்கோங்க. அந்த அதிகாரத்தை நான் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் சொல்கிறேன். அது கம்யூனியனுக்கான ஆராதனைன்றபடினால் நான் சொல்லுகிறேன். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்துலேருந்து கடைசி வசனம் வரைக்கும் நோட் பண்ணிட்டு வாசிங்க. ஆனால் 11ஆம் அதிகாரத்தில் நான் சில வசனங்களை வாசிச்சுட்டு நான் நிறைவு செய்கிறேன். அதில் சொல்கிறாரு, ஆகையால் 26வது வசனத்தில், ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிற. இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடுவன். எண்ணத்தினாலேயில் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமா இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார். இங்க கவனிங்க, சில நேரங்களில் வியாதி 3 வார்த்தை. ஒன்று சிக்னஸ், இன்னொன்று டிசீஸ். வியாதி, பலவீனம். சிலர் சொல்ல, நான் சிலர் சொல்கிறேன். பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? அநேகர். கம்யூனியனும் நம்ம எடுத்துட்டு உலக பிரகாரமாக இன்னும் சிகரெட்டு ஒளியில், இன்னும் பாவங்கள் செய்கிறது ஒளியில், இன்னும் துணிகரமாக போகிறது ஒளியில், இன்னும் நம்ம காரியங்கள் விடுதலை பெற வேண்டியது ஒளியில்னா கம்யூனியன் எடுக்கிறது சில பேரில் ஆக்கினை தீர்ப்பாய் நமக்கே முடியும். ஏங்க வியாதி சில நேரம் எவ்வளோ ஜெபம் பண்ணாலும் போக மாட்டேங்குது. we need to check ourselves. என்னை சேர்த்து தான் சொல்கிறேன். நடுங்க வேண்டும் நம் கம்யூனியனில், கர்த்தருடைய சரீரத்தில். ஏதோ ஒரு அப்பத்துண்டு, ஏதோ ஒரு திராட்சை கூடி இப்போ கொஞ்சம் பசிக்குது, இவ்வளோ நேரம் லேட் பண்ணுற அந்த மனுஷன் குடிச்சிட்டு அப்படியே ஓடுறது, அதுக்கு இல்லை கம்யூனியன். நோ, தட் இஸ் த ப்ரெஷியஸ், த பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் அவ்வளவு விலைக்கிரயம் கொடுத்து தான் நம்மளை வாங்கி நம்மளை சேர்த்திருக்கிறார். அது மதிப்பு தெரியாமல் நம்ம அசால்ட்டாக நம்ம சொல்கிறோம்ல, உங்கள் அப்பா யாருன்னு உனக்கு தெரியுதா? நீ வாட்டினே அவன் அவ்வளோ சம்பாரிச்சு வச்ச சொத்தெல்லாம் அசால்ட்டாக காலி பண்ணுற. அவர் எவ்வளோ வேதனைப்பட்ட, அதுபோல் நம்முடைய பரம தகப்பன் எவ்வளவு சிலுவையில் பட்ட பாடுகள்னால சம்பாரிச்சாருன்னு தெரியாமல் இப்போ உலக திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஜாலியாக வாழ்ந்துட்டு ஜாலியாக போயிட்டு வேதமும் இல்லை, ஜபமும் இல்லை. எப்படி வேத வாசம் பண்ணுவார் நமக்குள்ளே? வார்த்தை மாம்சமாகி தான் நமக்குள்ளே வாசம் பண்ணும். இந்த வேத வசனம் வார்த்தை உள்ளே இருக்கும்போது தான் தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுவார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். சத்தியமாகிய வேத வசனம் நமக்குள்ள இருக்கும்போது தான், வேதமே தொடாத ஆளுங்கள்ட்டோட கர்த்தருடைய ஐக்கியம் எப்படி நமக்கு இருக்கும்? காலையில் எழுந்து நம்மளுடைய காரியங்களை, ஏன் சில நேரங்களில் நாம் படுகிற துன்பம், துக்கம் ஆண்டவர் பார்த்து உதவி செய்ய முடியாமல் போய்விடும். உதவி செய்ய முடியலன்னா என் ஜனத்துக்கு, என் பிள்ளைங்களுக்கு புரிய மாட்டேங்குது. என்ன சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்னவாக்கும்னாரு? எல்லாத்துலேருந்து விடுதலை, வியாதியிலேருந்து விடுதலை, கடன்லேருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, பேயிலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை. மாற்ற வேண்டுமானால் சத்திய வசனம் நமக்குள்ளே போக வேண்டும். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாவே. நான் கொஞ்சம் நேரம் எடுத்துட்டானா கம்யூனியன் ஆகவே எடுக்கிறதுக்கு முன்னாடி பாவங்களுக்கு தெய்வமே மன்னி. ஏன்னா சிலர் இதனாலே நீங்கள் வியாதிப்படுறீங்க. எத்தனை மாத்திரை போட்டாலும் சில பேர் வியாதி ஏன் போக மாட்டேங்குது தெரியுமா? அதாவது சில நேரங்களில் பிபி, சுகர் அந்த மாதிரி. ஆனால் எவ்வளவு என்ன ஆண்டவர் சமூகத்தில் உட்காரணும். ஆண்டவர் எதனால் சில வியாதிகள் பரம்பரையாக வரும். குறிப்பிட்ட சந்ததி, குறிப்பிட்ட வயசு வந்துச்சுன்னா அந்த வியாதி கட்டாயம் வரும். இதெல்லாம் எப்படி மாறும்? சாபத்தை சிலுவையில் இயேசு சுமந்து விட்டார்னு பாட்டு பாடுறோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் சாபம் போக மாட்டேந்தே. என்ன ஆண்டவர்? அவருடைய சரீரத்தை ரத்தத்தையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கவே. கேர்ஃபுல்லாக நான் பயத்தோடு அவன் தன்னைத்தான் சோதித்தறிந்து. அதுக்காக கம்யூனியன் எடுக்க வேணாம் ஓடி போயிருங்க அப்படி சொல்ல வரல. அது நம்ம ஆண்டவரே என்ன மன்னி. அதுக்காக தான் கம்யூனியனுக்கு முன்னாடி சில நேரங்களில் சபைகள் ஆராதனை வைத்து சுத்திகரி. ஏன்னால் அவருடைய ரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் நாம் புசிக்கிறது. இதனால் சிலர் வியாதியாக இருக்கிறீங்க, அநேகர் வியாதியாக இருக்கிறீங்க, அநேகர் பலவீனமாக இருக்கிறீங்க, அநேகர் செத்தே போயிட்டீங்க. யார் சொல்கிறார்? தேவ ஆவியான மூலம் பரிசுத்த பவுல் சபைக்கு எழுதுறார், கொரிந்து சபைக்கு. உங்கள்கிட்ட ஏன் தெரியுமா அநேக பேர் செத்து போனீங்க? இது ஒரு காரணம். ஏன் தெரியுமா அநேகர் வியாதியாக இருக்கிறீங்க? இது ஒரு காரணம். இப்படி சபைக்கு எழுதுறார். இது நிமித்தம் நாம் அநேகர் அந்த சத்தியத்தை தெரியாத போது, இந்த வேதம் என்ன சொல்லுகிற, தேவன் யார் என்று நாம் தெரியாத போது அப்படி நாம் உதாசீனமாய், அதனால தான் என்ன வேணால் நம்ம செஞ்சுப்போம், எப்படி வேணால் நம்ம வாழ்ந்துப்போம், பரலோகம் மட்டும் நமக்கு திறக்கும். அந்த பிரின்சிபல் தேவனிடத்திலே செல்லவே. நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் என்னவா இருங்கன்ட்டாரு. நம்முடைய மொபைலில் கரெக்டாக இருக்கணும்.
சினிமா பாடல்கள்லாம் வரக்கூடாது. சினிமா பாடலோட அது என்டர்டைன்மெண்ட்டானுங்கன்னா ஐக்கியம் அங்கே போகுது. பிசாசுகள் கூட ஐக்கியம் நமக்கு வேண்டாம். கிறிஸ்துவுக்கும் அவரோட தான் நமக்கு, பேலியாளுக்கும் கிறிஸ்துவுக்கும் ஐக்கியம் கிடையாது. இவைகள் நாம் எச்சரிப்பா கண்களை மூடுவோமா? நம்மை வாசஸ்தலமாய் தெரிந்து கொண்டாரு. நான் ஜெபம் பண்ணி ஐயாட்ட கொடுத்துட்றேன். ஆண்டவரே தயவாய் எங்களை மன்னிங்கப்பான்னு சொல்லுவோமா? கர்த்தாவே